ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது நான் யூஸ் பண்ணியிருந்த க்ளூ கன். இது ஹீட்டிங் ஆகலை. அந்த ஹீட்டிங் ஃபிலமெண்ட்டு தனியாக கிடைக்கல, ஸ்பேர் எங்கேயுமே கிடைக்கல. கடைங்களையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். சரி, ஓகே, வேறு என்ன தான் பண்ணலாம் இதுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதில் இருக்கிற ஸ்க்ரூவையும் கழட்டிடுங்க. சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சுவிட்சை ஆனில் இருக்கக்கூடாது. சேஃப்டியாக பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதில் உள்ள அந்த ட்ரிகரு, அந்த ஸ்ப்ரிங்கு, அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் மறுபடியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் தாங்க அந்த ஹீட்டிங் ஃபிலமெண்ட் இருக்கும். எனக்கு க்ளூ வெளியெல்லாம் மெல்ட் ஆகி ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். இதுதாங்க அந்த ஹீட்டிங் ஃபிலமெண்ட்டு. இதை கத்தி வச்சு ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ஹீட்டிங் ஃபிலமெண்ட் தனியாக வந்துடுச்சு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும். மெல்ட்டான க்ளூ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு. இது ஆல் அவுட் மிஷினுங்க. ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆகுதான்னு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது ஸ்க்ரூ டைப்லாம் இல்லை, இது ப்ரெஸ்ஸிங் டைப் தான். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த மாதிரி நீக்கினீங்கன்னா தனியாக வந்துடும். அது நமக்கு இது தாங்க தேவை. இந்த ஹீட்டிங் ஃபிலமெண்ட் தான் தேவை. இதை மட்டும் ரெண்டு ஒயர் வரும், ரெட் அண்ட் பிளாக்கு. இதில் அந்த லைட்லாம் நமக்கு தேவையில்லை. லைட்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிஸ்டர் வர ஒயரும் தேவையில்லை. இந்த பிளாக் கலர் ஒயரு ரெட்டு, இந்த பிளாக்கு, அந்த ஹீட்டிங் அது கூட வருது பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். அதில் தான் ஹீட் ஆகும். வோல்ட்டை கம்மி பண்ணி கொடுக்கும். அது இதுதாங்க அந்த ரவுண்டு தாங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறேங்க. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் அந்த குளுகன்லாம் நமக்கு செட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பக்கமே அதை ரிமூவ் பண்ணுறோங்க. இப்போ அது ஹோல்ஸில் இது நமக்கு உள்ளே போகாது. அதனால் அதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த சைடில் வர அந்த பீடிங் மாதிரி இருக்குங்களா, அதையும் வாய்ஸ் ஸ்டிப்பர் வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். பார்க்குறதுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். தேய்க்கிறது எதுக்காகனா, இப்போ அந்த ஹோல்ஸுக்குள்ளே இது உள்ளே போகணும். இன்னொன்று இது ரொம்ப கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. தேய்ச்சிட்டா கொஞ்சம் தின்னாகிடும். உங்களுக்கு ஹீட்டிங்கும் கொஞ்சம் சட்டுன்னு ஆகும், நல்லா ஹீட் ஆகும். அதெல்லாம் க்ளூ நல்லா மெல்ட் ஆகி வரும் உங்களுக்கு. இது அதிலே இருந்த ஒயர், இது க்ளூ கன்லேயே அந்த ஒயர் எனக்கு லென்த்து பத்தலை. அதனால் லென்த்தியாக நான் ஒயரையும் கொஞ்சம் மாற்றிக்கிறேன்.
இந்த 2 வயரை அந்த 2 வயர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டேப் ஒன்று அப்படியே அடிச்சுக்கோங்க, இன்சுலேஷன் பண்ண மாதிரி 2 வயருக்குமே அப்படியே இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று டச் ஆகாது. அவ்வளோதாங்க. இப்போ எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணீங்களோ அதே மெத்தடில் அந்தந்த இடத்துல வச்சு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ரப்பர் டியூபையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ட்ரிகரும் அந்த ஸ்ப்ரிங் கரெக்டாக அதில் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் மாட்டிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ட்ரிகர் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்ட்டு அதோட பொசிஷன் கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ளூகன் ரெடி ஆகிடுச்சுங்க. ஆனால் இது கொஞ்சம் லேட்டாக தாங்க ஹீட் ஆகுது. அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், க்ளூ மெல்ட் ஆகி வெளியே வருது. ஓகே, ரெடி, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆல் அவுட் மிஷினை வச்சு ரிப்பேர் ஆன ஒரு க்ளூ கன்னை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.